வணக்கம், வெல்கம் டு கன்னியாகுமரி சுவை. நம்ம சேனலுக்கு சூப்பரான ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் ஸ்ரீலங்கன் லவேரியா எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: ஒரே ஒரு சர்க்கரை எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன், அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். இதுக்கு கூடவே நம்ம வறுத்த மாவு சேர்த்துக்க போகிறோம். இது 1 கப் அளவு நான் எடுத்திருக்கேன். இது இவ்வளோ 1 கப் அளவுக்கு அரை இனிப்பு சேர்த்துருக்கேன். வெந்நி விட்டு நல்லா அதை பிசைஞ்சுக்கோங்க மாவை. இதுக்கு கூடவே உப்பு தண்ணி தெளித்து இன்னும் உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபி. ஸ்ரீலங்கனோட ஃபேமஸான ஸ்வீட்டில் இதுவும் ஒன்று. டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த டிஷ் எப்படி ஸ்வீட்டாக இருக்கும் அப்படிங்கிறது. ரொம்பவே ஈஸியான ரெசிபி, எல்லோரும் ட்ரை பண்ணுற விதமாக தான் இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னோடய அடுத்த வீடியோவுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். லம்ஸ் இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக வெந்நியில் நம்ம பிசைஞ்சனால சாஃப்டாகவே ரொம்ப வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் மாவு பிசைஞ்சது கரெக்ட் அப்படின்னா கையில் ஒட்டாமல் வரும். நான் மாவை கையில் போட்டதுக்கப்புறம் ஒட்டலை, அழகான கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக வந்திருக்கு. இதை இடியாப்ப அச்சியில் போட்டு நம்ம இன்றைக்கி இடியாப்பம் மாதிரி பிழிஞ்சிக்க போகிறோம். அழகாக இதுக்கு வாழை இலை யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட மணமும் சுவையும் இன்னும் அழகாகவே இருக்கும். நான் இன்றைக்கி வாழை இலை கட் பண்ணி அழகாக இப்படி எடுத்து வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. அதில் நம்ம இதை பிழிஞ்சு விட்டுக்க போகிறோம். ரொம்ப உப்பியாக நீங்கள் பிழிஞ்சிடாதீங்க. லைட்டாக ஃப்ளாட்டாக இருக்க மாதிரியே நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்த ஸ்டஃபிங் உள்ள வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இதுக்கு கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இன்க்ரீடியன்ட்ஸ், தேங்காய், சர்க்கரை, ஏலக்காய், இதெல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்து ஒரு ஸ்வீட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துட்டு நம்ம அதை சென்டரில் வைக்க போகிறோம். சென்டரில் வச்சு இப்படி மடக்கிட்டிங்கன்னா அது அழகாகவே உள்ள ஃபுல்லாக பேக்டாக மாறிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோதான், ரொம்பவே பேக்டாக அழகாக காம்பேக்டாக இருக்கும். இதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சிங்கன்னா இதுக்குள்ளே இருக்க இனிப்பு உருகி வடிய ஆரம்பிச்சிரும். அதனால் நான் இன்றைக்கி வாழை இலையிலே அப்படியே வச்சுருக்கேன். ரொம்பவே ஈஸியான ரெசிபி, 10 நிமிஷம் கூட தேவையப்படாது, ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சு இருக்கிறது அவ்வளோத்தையும் நான் இப்படி இலையில் வச்சுருக்கேன். இதை இன்றைக்கி ஸ்டீம் பண்ண போகிறேன். இட்லி குண்டால் அடியில் தண்ணி வச்சு தண்ணி கொதிச்சதும் நம்ம இதை எடுத்து வச்சுக்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே பிகினர் ஃப்ரெண்ட்லி கூட. நம்ம சேனலில் இன்றைக்கி தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நிறைய ஈஸியான ரெசிபிஸ், பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியான ரெசிபிஸ் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம். கேட்டகரி வைஸ் பிரித்து வச்சுருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். அப்படியே அந்த தண்ணி துகள்களெல்லாம் அப்படியே நிற்கிது அந்த ஆவியில் வெந்து. வாவ் அப்படின்னு தான் இருக்குது. ரொம்பவே மனம், அப்படி ஒரு மனம் சொல்லவே வார்த்தையில், அவ்வளோத்துக்கு ஒரு வாசனை. அந்த வாழை இலை எல்லாமா சேர்ந்து ஒரு நல்ல ஒரு மனம். இப்போ பிரித்து பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக வந்திருக்கு. எதுவுமே உள்ள வெளியில் வரல, பேக்டாக தான் இருக்குது. அப்படியே நம்ம வச்ச மாதிரி அப்படியே இருக்குது. அந்த இனிப்பு, இந்த உப்பு எல்லாமே சேர்ந்து அந்த ருசி சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நீங்கள் இனிப்பு அதிகமாக சேர்ப்பீங்க அப்படின்னா நீங்கள் மாவை கம்மி பண்ணிவிட்டு இனிப்பு அதிகமாக சேர்த்துக்கலாம். இது உங்களோட விருப்பம்தான். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்பவே ஈஸியான ரெசிபியும் கூட, யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் இருந்து வர டைமுக்கு கூட நீங்கள் சமைச்சு கொடுத்து அவங்கள என்ஜாய் பண்ண வைக்கலாம் இந்த ஸ்நாக்ஸை. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை டாட்டா, பாய்.